உம் யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் யோசனைகளை ஒரு நொடியில் வென்று விட்டீ கோலியாத்தின் யோசனைகளை ஒரு நொடியில் வென்று விட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் எங்கள் கண்களை நீர் பலவித சோதனையா புறமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ பலவித யோசனைகள் புறமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ விசுவாசத்தோடு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. அவர் நம் போற்றிடும் கண்மலையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சத்ரு வந்து ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருப்பா. எப்போ நம்ம கீழே விழுந்து இவங்களை விழுக செய்யலாம் நம்ம சத்ரு வந்து எப்போவுமே நம்ம பக்கத்திலே இருப்பா இல்லையா. ஆனால் இப்போ ஒரு புதிய பாடல் நம்ம பாடலாம். அதில் வரிகள் சொல்லுது, சத்துரு இடுக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் கட்டுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. ஆமென். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறேங்க? நம்ம பலப்படுத்தும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த புதிய பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டி பாடலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு
எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ள. எல்லாரும் சொல்லலாமா? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் மாறாதவர், அவர் சேனையின் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கணும்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உயர்ச்சுகிறோம், 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 உயர்ச்சுகிறோம். சர்வ வல்லவரே உயர்ச்சுகிறோம், சர்வ வல்லவரே உயர்ச்சுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாரத்தை கடக்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போகாமல் நடத்தி கொண்டு வரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்க அன்புக்காய் நன்றி, உங்க தயவுக்காய் நன்றி, உங்க கிருபைக்காய் நன்றி, உங்க பராமரிப்புக்காய் நன்றி. இயேசுவே தயவுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. 7 குத்து விளக்கின் மத்தியிலே நன்றி இயேசுவே. உலாவுகிறவரே, உயர்ச்சுகிறோம், 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 உயர்ச்சுகிறோம். கண்களை மூடி தேவனை பார்த்து ஆராதிங்க. கண்களை மூடி தேவனை பார்த்து ஆராதிக்கும் போதுதான் கர்த்தரை உணர்வீர்கள். கண்ணை திறந்து கொண்டு அங்கையும் இங்கையும் பார்க்கிற ஆராதனை அது ஒரு வேடிக்கையான ஆராதனை என்று சொல்லுகிறேன். அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஆராதிக்கிற ஆராதனை ஒரு வேடிக்கையான ஆராதனை, அது சரியானது கிடையாது. உன் தேவனை யோசனையோடு கொடு. உன் தேவனை பார்த்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அதுக்குள் இடைப்படுகிறவராக, கர்த்தர் அதுக்குள் இடைப்படுகிறாராக. கர்த்தரை வார்த்தை சொல்லுங்க. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே,
ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. சேர்ந்து ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே இந்த கால வேளையில தேவனை பார்த்து எல்லா கனமும் எல்லா துதியும் என் தேவனுக்கே என்று சொல்லி, ஆராதனை உமக்கே ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுங்களே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா வல்லமையும் என் தேவன் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். நாங்கள் சிறுகனும் நீங்க பெருகணும். என் தலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சாஸ்திராங்கம்மா விழுந்து ஒப்பு கொடுக்கிறேன். என் பெருமை சாகட்டும் ஆண்டவரே, என் பெருமை சாகட்டும் ஆண்டவரே. சபைக்கு வந்துட்டா நான் தூசி என்று சொல்லுங்க. சபைக்குள்ள வந்துட்டா நான் ஒரு தூசி. கர்த்தர் எடுத்து என்ன பிரயோஜனம் படுத்துங்க, கர்த்தர் எடுத்து என்ன உபயோகம் படுத்துங்க. என் சுயம் சாகணும் அப்பா, என் சுயம் சாகணும் ஆண்டவரே. நான் அதுக்கு சபையில் வந்து எந்த காரியங்களை குறித்து யோசிக்க கூடாது. அப்படியா ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யும் போது கர்த்தர் உயர்ந்து வருகிறார், கர்த்தர் மகிமை அடைகிறார், கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி கனப்படுத்துகிறார். எப்பொழுது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படியா ஒப்பு கொடுங்க ஆண்டவர். இந்த ஆராதனையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய பாடலை நான் உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உமக்கு, சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருன்னா கர்த்தருக்கு உதவ வந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு யாருன்னா இங்க உதவ வந்திருக்கீங்களா? உன் உதவி கர்த்தருக்கு தேவையில்லை, உன் உதவி ஊழியக்காரங்களுக்கு தேவையில்லை, உன் உதவி தேவனுக்கு தேவையில்லை. அவருக்கு உதவி தேவையில்லாம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறாருங்க? பெரியவரா இருக்கிறார். அவர் பெரிய தேவனா இருக்கிறதுனால அவருக்கு என்ன தேவையில்லை? உதவி தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியாய் உமக்கு உதவி தேவையில்லை. நீர் பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடலாமா?
கையை நல்லா தட்டுனா நல்லா கொஞ்சம் பேசு கம்மி பண்ணு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வின்சி அங்கே அழகாக அந்த புதிய பாடல் பாடினாங்க. இந்த சத்துரு என்ன செய்கிறான்? நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், நமக்கு தலைவலியை கொண்டு வருகிறான். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம் பலன் அடையும், நம் சோர்ந்து போகும்படியாகும், பலன் இல்லாமல் போகும்படியாகும். இந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னா தந்திரமா விஷயங்களை செய்து கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பிசாசுக்கு தெரியும். அந்த பிசாசுக்கு தெரியாத ஒன்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆண்டவர் மூச்சு விட்டால் கடல் பிளந்து போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் மூச்சு விட்டா கடல் என்ன ஆகும்? பிளந்து போகும். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சிவப்பு சமூகத்திற்கு முன்னே நிற்கும்போது யாருக்கும் எந்த யோசனையும் வந்திருக்காது. அல்லேலூயா. நம்ம சின்ன ஒரு காவா தாண்டதுக்கே பயப்படுவோம். யாருன்னா கையை பிடிச்சி தாண்டி. அல்லேலூயா. அங்கே பெரிய ஒரு சிவப்பு சமுத்திரம். அல்லேலூயா. அங்கே முதியவர்கள் இருந்தார்கள், வயதானவர்கள் இருந்தார்கள், கால் ஒடிஞ்சவங்க இருந்தாங்க, ஜுரத்தில் இருக்கிறவர் இருந்தாங்க, ஏதோ பிரச்சனையில் இருக்கிறவர் இருந்தாங்க. எப்படி நான் தாண்டுவேன் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆண்டவர் மூச்சு விட்டால், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் மூச்சு விட்டால் என்னாவும்? கடல் இரண்டாய் பிளந்து போகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாடலாமா? நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது விழுந்த கடல் ஒன்று சேரும். சொல்லுங்க. நீர் மூச்சு விட்டா கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது விழுந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து நீர் உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். விசுவாசம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை
எல்லாம் செய்து உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவே. சொல்லுங்க, காற்றை அனுப்பி, காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர், கரியை கொடுப்பீர். கல்லை பிளந்து என்ன தராருங்க? தண்ணீர் தருவீர். சொல்லுங்க, காற்றை பிளந்து காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவே. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து, உமக்கு உதவி தேவையில்லை, நீங்க பெரியவர் ஆண்டவரே. உங்க கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எழுந்து நிற்கலாம். Shall we all stand? எல்லாம் செய்து உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்லுங்க, ஒருவராய் பெரிய காரியம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். அந்த தேவனுக்கு உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கடைசியா, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல உற்சாகமா விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களேன், ஆண்டவர் கரத்தில் எல்லாம் செய்து முடிக்கிறவர். அவர் கரத்திலால் எல்லாமாக உற்சாகமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் ஆகும், உங்களால் ஆகும். ஆண்டவரே, உமக்கு என் உதவி தேவையில்லை. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்கு என் உதவி தேவையில்லை. ஆண்டவரே, நீ அவ்வளவு பெரியவராக, நீ அவ்வளவு வல்லமோ இல்லவராக, நீ என்னை துதிச்சா போதும் என்று சொல்லுகிறவர், நீ என்னை கனப்படுத்தினால் போதும் என்று சொல்லுகிறவர். கர்த்தர் உனக்கு செய்கிறது அளவில்லாத காரியம், கர்த்தர் உனக்கு செய்தது அளவில்லாத காரியம். கர்த்தர் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் போது உன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நடச்சுகிற தேவன், கர்த்தர் வழி நடச்சுகிற தேவன். அவர் நம்மை கொண்டு செல்லுகிறவராக, அநாதி சிநேகத்தா அவர் நம்மை தாங்குகிறவர்.
நம்மை கொண்டு செல்லுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் பெரியவராக, அவர் சிறந்தவராக, அவர் உன்னத தேவன், அவர் பெரிய தேவன். அந்த தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது உன்னை மறந்து ஆராதிங்க, உம்மை மறந்து ஆராதிங்க, உன் இருக்கிற இடம் மறந்து ஆராதிக்கணும். அப்படியாய் ஆராதனை செய்யும்போது கர்த்தர் உன்னை அவர் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு சென்று அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காரியத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காரியத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. விசுவாசத்தோடு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரிய, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காற்றி அரவணை காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஒப்பு கொடுத்து, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும், நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். நீங்கள் ஒருவரே எங்கள் பரிகாரி, நீங்கள் ஒருவரே எங்கள் பரிகாரி. எங்களை மீட்க வந்தவர் நீங்க ஒருவரே,
எங்களை நடத்த வந்தவர் நீங்கள் ஒருவரே. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. யூ ஆர் த லார்ட். நீங்க மட்டும்தான் என் தேவனாயிருக்கிறீர். நீங்க மட்டும்தான் என் தேவனாயிருக்கிறீர். எங்களை பராமரிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்கள் பரிகாரி, எங்கள் தேவாதி தேவ, எங்கள் ராஜாதி ராஜ ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை உயர உயர கொண்டு செல்லுகிறவர் தகப்பனே. நீ நடத்தும் அப்பா, நீங்க நடத்தும் ஆண்டவரே. அடியார்கள் நாங்கள் அமைதியாய் கேட்கிறோம், அடியார்கள் நாங்கள் அமைதியாய் பார்க்கிறோம். எங்களை குரலை நாங்கள் என்றும் உயர்த்தாதபடிக்கு அமைதியாய் உட்கார்ந்து கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட பேசும், நீர் எங்களை நடத்தும், எங்களை கொண்டு செல்லும். நீர் பெரியவர், நீங்கள் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உமக்கு அங்கள் உதவி தேவையில்லை. நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீங்கள் பெரிய கர்த்தராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிற அளவுக்கு எங்களுக்கு பலனை கொடுங்க. உம்மை நம்புகிற அளவுக்கு எங்களுக்கு பலனை கொடுங்க. உம்மை விட்டு பிரியாய் இது இருக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை கொடுங்க. கர்த்தர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிங்க. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க இரக்கம் பெரியது ஆண்டவரே, உங்க தயவு பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. நீங்க பெரியவரா இருக்கிறே ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படா, உன்னை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட விட மாட்டீங்க. இப்படியாய் நடத்தும் ஆண்டவரே. எங்களை காத்து கொள்ளும், ஆசீர்வதி நடத்தி காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 1 கடைசி வரை மாறி மாறி வாசி கேட்போம். பக்கம் 709. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். Sing the glory of his name, make his praise glorious. தேவனை நோக்கி உமது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். All the earth bows down to you, they sing praise to you, they sing praise to your name. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மணிபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர். He turned the sea into dry land, they passed through the waters on foot. Come, let us rejoice in him. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்திருப்பார்களாக. Praise our God, O peoples, that the sound of his praise be heard. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட வெட்டாமலும் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். For you, O God, tested us, you refined us like silver. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். You let men ride over our heads. We went through fire and water, but you brought us to a place of abundance. Amen. சர்வாங்க தகான பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். Vows my lips promised and my mouth spoke when I was in trouble. ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகளுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகான பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். Come and listen, all you who fear God. Let me tell you what he has done for me. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். If I had cherished sin in my heart, the Lord would not have listened. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டார். Praise be to God who has not rejected my prayer or withheld his love for me. உமக்கு உதவி செய்வதில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி செய்வதில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சேர்ந்து பாடு. உமக்கு உதவி செய்வதில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாபோயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும், அல்லேலூயா சொல்லலாம். ஓகே, நான் ஒரு சில தேவனுடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆமென் என்று சொல்லலாம். அவர் 7 குத்து விளக்கில் வாசமாக இருக்கிறார். அவர் இருபுருள்ள கற்குள்ள பட்டயத்தை உடையவர். ஆமென். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். ஆமென். அவர் 7 பொன் விளக்குத்தின் மத்தியில் வாசமடைவராக இருக்கிறார். ஆமென். 7 நட்சத்திரங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறார். ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ஆமென். அவர் இருபுள்ள கற்குள்ள பட்டயங்களை உடையவராக இருக்கிறார். ஆமென். அவர் அக்னி ஜுவாலை போல கண்களை உடையவராக இருக்கிறார். ஆமென். அவர் பாதம் வெண்கலை பாதம் போல இருக்கிறது. ஆமென். 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 முதல் வசனம் யாரா வாசிக்கலாம்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். தேவனுடைய ஒரே ஆசை மனிதனை படைத்தது அவரை புகழ, கீர்த்தனம் பண்ண. அல்லேலூயா. இந்த தாவீது எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறான். பூமி குடிகள் நீங்கள் யாவரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாக பாடுங்கள். அல்லேலூயா. உங்கள் பாடல் வீதிகளிலே இருக்கக்கூடாது, மற்ற எந்த ஸ்தலங்களிலும் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே அவருக்கு முன்பாக எப்படி பாடணுமா? கம்பீரமாக பாடணும். அல்லேலூயா. இந்த கம்பீரம் என்னது? இந்த சிங்கம் எப்படி கட்சிக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை இவ்வளவாக நடை சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம் சத்தமாக தேவனை கூப்பிட்டு அவருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று வேதகம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கீர்த்தனம் பண்ணி எதை கொண்டாடுறமோ கொண்டாடலையோ அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. அவருடைய மகிமை அது நேற்றும் என்றும் மாறாதாக இருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு, அவர் நாமத்திற்கு ஜீவன் உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலேயும் அவருடைய நாமத்தை நாம் போற்றுவராக காணப்பட வேண்டும். அவர் நாமன் மௌத்தத்தை கீர்த்தனம் பண்ணுமா? என்னமா பாட்டா இல்லைன்னா கீர்த்தனம் பண்ணது பாடல் சங்கீதம். கீர்த்தனம் பண்ணி அவருடைய ஸ்துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோமோ, எப்படி மற்ற காரியங்களை நம்ம கொண்டாடுகிறோமோ, ஆனால் தேவனுடைய மகிமையை நாம் கொண்டாடுவோராக காணப்பட வேண்டும். 6ஆவது வசனம் வாசிங்க. கடலை தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஹல்லேலூயா. போதகர் சொன்னார், பார்வோன் பின்னால் வர்றான், இஸ்ரவேல் மக்கள் முன்னால் செய்கிறாங்க, ஆனால் முன்னே சிவந்த சமுத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நல்லா போய்கிட்டு இருக்கும், வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும், எல்லாம் சுபபோகமாக இருப்போம். ஆனால் எப்பொழுது என்ன வரும் என்று தெரியாது. சிவந்த சமுத்திரம் போல கஷ்டங்கள் வரும். ஆனாலும் தேவன் அதை நிவர்த்தி செய்து அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மளை நடத்தி நம்மளுக்கு வெற்றி ஜெயமாக கொடுக்கக்கூடிய நம் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கரில் அவரில் களி கூர்ந்தோம். போயிருந்த இடத்துக்காகும் பின்னால் ரதம் இருக்குது, குதிரைகள் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம், குழந்தைகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறார் கடவுள்? அந்த இக்கட்டான சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் மக்களை கடைந்து அவர்களை களி கூற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பிரியமானவர்களே, இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. இதுவும் கடந்து போகும் என்ற அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. எந்த கஷ்டம் அது எனக்கு கடவுள் இருக்கிறார், இதை கடந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா என்ற ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 9ஆவது வசனம் வாசிக்கலாம். உயிரோடு வைக்கிறார், கால் தள்ளாடும், ஆனால் ஆத்மா உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய உயிர் மிகவும் பெரியது, விலைமடிக்க முடியாத ஒரு உயிர். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட உயிரை நான் உன்னை சோதிக்கேன். யோபை சோதித்தார் கடவுள், ஆனால் விட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு 2 மடங்காக அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சுத்த இரக்கம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்மை உயிரோடு கர்த்தர் வைப்பார். 2வது 12 சொல்லுது, மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லுது. பாசிங்க 12.
ஆமென். இஸ்ரவேல் மக்களை நடத்துக்கும் பொழுது வனாந்தரத்தில் நடந்துகிறார். அவளுக்கு உணவு கொடுத்தார். அந்த மக்கள் திருந்தவில்லை. தெய்வத்தை, பொல்லாத தெய்வத்தை வணங்கினார்கள். அவருடைய விருப்பம் என்னது? என்னுடைய மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். கானான் என்றால் செழிப்பு. அல்லேலூயா. அந்த திராட்சை கொடியை 2 பேர் தூக்கிட்டு போனாங்களாம். அப்போ அது ஒரு திராட்சை கொடி எவ்வளவாக இருக்கும், எவ்வளவு செழிப்பான தேசமாக இருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட செழிப்பான தேசத்தை நாம் அடைய வேண்டுமென்றால், ஆனால் என்ன சொல்கிறார்? நாம் தீயும் கண்ணீரையும் கடந்து வந்தோம். இக்கட்டான சூழ்நிலை கடந்து வரும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் எங்களை கொண்டு வந்துகிறவர் கர்த்தர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 13-14 கூட வாசிக்கலாம். என் இக்கட்டின் நாளில் என் உதடுகளை திறந்து என் இக்கட்ட நாளில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இக்கட்ட நாள்லாம் போயிட்டு மற்றவங்ககிட்ட போயிட்டு சொல்லி புலம்புறது கிடையாது. எனக்கு இந்த கஷ்டம் அன்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி நாம் ஏறெடுக்கிறதை விட தேவனிடம் முறையிடுவது மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சர்வாங்க தகனங்களுடைய உமது ஆலயத்திலே பிரவேசிப்பேன். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி சண்டே பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு போயிட்டான், காலையில் போகணும், அது கிடையாது. கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவன் ஒரு வழி காட்டி விட்டு போய்விட்டான். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். அதுக்கு ஒரு காரணம். ஏன் வெள்ளி இருக்கக்கூடாது? கல்ஃப் கண்ட்ரிலெலாம் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாகவும் ஆசரிக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லியிருக்கிறது போல், நாம் பரிசுத்த காரியங்களை செய்யும் பொழுது, அதாவது ஆலயத்திலே வந்து தேவனை புகழும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கை எழுதும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி என்பது உன்னுடைய முழு உடம்பை நீ சாஷ்டாங்கமாக தேவனுக்கு கொடுத்து விடு. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். செருப்பு எப்படி கழட்டி வச்சுன்னா கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. நான் எனக்கு இந்த பெருமை, நான் இந்த போஸ்ட்டு, நான் இந்த ஆள் எல்லாம் அப்படி கழிச்சு வச்சு ஐ எம் கோயிங் டு விஷப் த காட். கடவுளை போய் நான் கும்பிட போகிறேன். தட்ஸ் ஆல் மனசில் இருக்கணும். என்னுடைய விண்ணப்பம் இது. நான் செல்லுகிறேன் ஆலயத்திற்கு, நான் இதற்காக ஜெபிக்கிறேன், கடவுள் என்னை கேட்டுக்கொள்வார். அல்லேலூயா. அந்த எண்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்திலே வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் முழுவதுமாக நினச்சிக்கிறணும். லைட்டு போட்டால் இங்கே யார் இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுள் இருக்கிற உலாவி கொண்டிருக்கிற அப்படிங்களா அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ஆலயத்தில் வரும்பொழுது தேவன் இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவனுக்கு கவனித்து வருக்கும் பொழுது நாம் மிகவும் ரட்சிக்கப்பட்டவராக காணப்படுகிறோம். 16 வசனம் வாசிக்கலாம். தேவனுக்கு பயந்தவர்களே சாட்சி. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மாவுக்கு செய்தி விடுறேன். சொந்த மாமா வந்து அந்த தாவீதை கொலை பண்ணுறனுக்கு பிளான் பண்ணுறான். அல்லேலூயா. முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, இந்த ஆள் 2வது ராஜா தாவீது. ஆனால் என்ன பண்ணுறான்? ஆத்மாவுக்கு தப்பி வனாந்தரங்களை ஓடி ஒளிகிறான். எங்கே எங்கள் மாமா கொன்று விடுவானோ என்ற ஒரு பயம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்கிறேன். இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் என்னை காத்தார். அல்லேலூயா. 17 கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், அவர் என்னை புகழப்பட்டார். என் நாவினால் இன்றைக்கி யாரை நம்ம பொழுது கொண்டு இருக்கோம்? ஒரு அரசியல்வாதியோ இல்லை நமக்கு செய்த ஒரு நன்மையான மக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்மை புகழுவேன், ஏக்கட்ட காலத்திலும் நான் உமக்கு புகழேன். 12வது வசனம் சொல்லுங்கள். என் இதயத்தில் என் அக்கிரம சிந்தை கொண்டிருந்த நான் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்பி நம் தேவனை ஏற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். அந்த கல்வன் எப்படி இருந்தால் எல்லாத்தையும் மறந்து தான் செய்த பாவங்களை அறிக்கிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் அடியானை நினைத்தருளும் என்று சொன்னான். கடவுள் அவனுக்கு செவி கொடுத்தாரா? செவி கொடுத்தார். அல்லேலூயா. என் அக்கிரம சிந்தை என் மனைவியில் கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு
செவி கொடுக்கார். இது என்ன சொல்லுகிறதா? நம்ம சிந்தை நல்லதாக காணப்பட வேண்டும். 20 வசனம் வாசிக்கலாம். என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை தள்ளாமல், ஆண்டவரே நான் உம்மை ஜெபிக்கிறேன். அந்நாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்நாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகாரின் ஜெபம் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார். எப்படி என்றால், நீ முழு மனதுடன் ஜெபிக்கும் பொழுது, முழு நோக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு நிவர்த்தி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற யாரும் கைவிடலை. கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் காண்பிப்பேன். அல்லேலூயா. ஒரு மாதம் இல்லை, டெய்லி நான் உனக்கு காண்பேன். எந்த தெய்வமாக இந்த உலகத்தில் அப்படி சொல்லியிருக்கா? மற்ற தெய்வங்கள் எதுவும் சொல்லியிருக்கா? ஆனால் நான் தேவன், இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன், அந்நிய மக்களுக்கு நம்மளுக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்று முதல் நாம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாக காரியங்களில் நாம் இவ்வாறாக நடத்தினால் தேவனுடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் தாவீது சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவனுடைய இக்கட்டான நிலை, அவனை உயிரை எப்படி காத்தார், அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அவர் ஜெபம் எவ்வளவு வல்லமையாக இருக்குது, இந்த சங்கீதம் நம்மளுக்கு போதிக்கிறது. தேவன் தாமே இந்த சங்கீத பாங்க இதை சொல்லுங்கள். இந்த சபையில் 30 years ஆண்டு விழா கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்று சொல்லி நீங்கள் சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாஸ்டர் குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிடுகிறேன். வித் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், நீங்கள் எல்லா வகையான விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நீங்கள் என்ன ஆகப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் என்ன மாற்றின்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்ச காலம் மாறும். ஆமென். செய்திக்கு அப்புறம் தான் காணிக்கை. ஏன்னா கொஞ்சம் பேர் காணிக்கை போட்டு சக்குன்னு அப்படியே ஃப்ளைட் பிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சா நான் வாழை பிடிப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சா நான் எதை பிடிப்பேன்? வாழை பிடிப்பேன். அல்லேலூயா. செய்திக்கு பின்மை ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், செய்தி ரொம்ப முக்கியம். செய்தி ரொம்ப முக்கியம். இனி கர்த்தர் உன்னோட கூட பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது தொட்ட உடனே கர்த்தருக்கு நீங்கள் மிகுந்த காணிக்கை கொடுக்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அநேக சபைகளில் இப்படி செய்துட்டு வராங்க. செய்தி முடிஞ்ச பிறகு தான் காணிக்கை. ஏன்னா காணிக்கை முடிஞ்ச காணிக்கைக்காக சபைக்கு வரவர்களும் நீங்கள் கொடுக்கறதுக்காக அதுக்கு தான் இந்த பாட்டை பாடுனேன். உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வருகிறது உங்கள் உதவிக்காக அல்ல. நீங்கள் சபைக்கு வருகிறது கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக, கர்த்தரை கனப்படுத்தும்படியாக. அப்படியாய் வரும்போது தான் கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு செல்வது அது ஒரு செயல். அது ஒரு செயல்னா என்னங்க? சபைக்கு செல்வது ஒரு செயல். சபைக்கு செல்வது என்ன? செயல். அதனால் ஒரு ஆக்ஷன். ஆனால் அது முக்கியமானது கிடையாது. சபைக்கு வருகிறது ஒன்றாய் இணைந்து ஒரு ஐடென்டிட்டி. என்னங்க அது? ஒரு ஐடென்டிட்டி. அது ஒரு அங்கீகாரம். உங்களுக்கு என்னது? சபைக்கு செல்வது ஒரு அங்கீகாரம். சபைக்கு சென்று அது அங்கீகாரத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஐ எம் எ பிலீவர் ஆஃப் த சர்ச். நான் இந்த சபையின் பிலீவர், நான் அந்த சபையின் பிலீவர். ஆனால் நம்மக்கிட்ட பட்டியல் போடலாம். இந்த சபை பிலீவர், அந்த சபை பிலீவர். யூ ஆர் அ சர்ச். நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க, அந்த சபையின் பங்காளராக, பார்ட் ஆஃப் அ சர்ச், அந்த சபையின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. we cannot have many churches. we are part of one single church. நம்ம ஒரு சபையின் மக்களாக இருக்கிறோம். அப்படின்னும் போது சபையில் நாம் யுனைட்டடாக ஒரு மனமாக இணைந்து இருக்கும்போது கர்த்தர் அநேக ஊழியங்களை எழுப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஊழியங்களை எழுப்பி கொண்டு வரும். ஒரு மனாவி வேணும். உங்களுக்குள்ள மறுமறுப்பும் உங்களுக்குள்ள பிரிவினையும் இருந்துச்சுன்னா கர்த்தர் சபையை எழுப்ப மாட்டார். சபை எழும்பலைன்னா இந்த சபை நம்ம இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த 7 சபைகளில் ஒரு சபை நம்ம சபையாக இருக்கும். ஆமென். நமக்கெல்லாம் விருப்பம் என்னென்னா ஃபிலதெல்பியா சபையை போல் நாம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அப்படியாக
சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க, ஐக்கியமாக இருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். செய்தி கடந்து செல்வம். கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதனை தியானிக்கும் போது கர்த்தர் பேசின வார்த்தை, ஆண்டவரே என்னத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும், இப்படி வல்லமையா நடத்துங்க நடத்துங்க என்று சொல்லும் போது கர்த்தர் என்னிடம் பேசின வார்த்தை, நீ கேட்கறதுக்கு முன்னே இது உன் சபைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இதை கேட்கறதுக்கு முன்னவே இதை நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்க சபைக்கு கொடுத்திருக்கேன். ஐ ஹவ் given it to your church. உங்க சபைக்கு நான் இதை என்ன பண்ணிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். ஆனால் என்ன செய்யணும் என்று சொன்னால், அதை எடுத்து இவர்கள் பிரயோஜனப்படுத்தணும். என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தணும். எடுத்து படிங்கள். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. சீக்கிரம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொன்னாரா, இல்ல ஆசீர்வதித்தேன் என்று சொன்னாலா, இல்ல ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னாரா? ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் இட் ஹஸ் டன், given. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக அவர் பிதாவின் நிமித்தமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மிடம் இருக்கும்போது அதை என்ன செய்யணும் என்று சொன்னால், எடுத்து சரியாய் பிரயோஜனம் படுத்துறவர்களா இருக்கணும். எப்படி என்ன பண்ணணும், பிரயோஜனம் படுத்துறவர்களா இருக்கணும். யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களோட பிதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், கானான் தேசத்தை பார்க்கணும், அங்க போய் சேரணும். புரியுதுங்களா? கானான் தேசத்தை போய் பார்க்கணும். அவர்கள் பார்த்தார்கள், அது அவர்களுடையது. அந்த கானான் தேசம் யாருடையது, அவர்களுடையது, அவரது சொந்தமானது. பிதாக்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த கானான் தேசம். ஆனால் அதை சுதந்தரிக்கணும்னா இவர்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து அதில் பலுகி பெருகி கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதத்தில் வாழ விரும்பணும். ஆவிக்குரிய காரியங்களில் வாழ விரும்பணும். If you don't love and wish to stay, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நீ இருக்காமல் வாழாமல் பண்ணினால் அது உங்களிடம் செயல்படாது. அது இருக்கும். கானான் தேசம் அங்கு இருந்தது. கானான் தேசம் இருந்தது, பாலும் தேனும் ஓடும் தேசமா இருந்தது. ஆனால் அங்க போகிற வரையிலும் அந்த தேனையும் பாலையும் என்ன செய்ய முடியாது, ருசிக்க முடியாது. புரியுதுங்களா? என்ன செய்ய முடியாது, ருசிக்கும். அதே போல தான் கர்த்தர் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறது போல, உனக்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆங்கில அழகா சொல்றது, praise be to God the Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய காரியங்களினால் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் உன் பேச்சு, உன் விஷயம், உங்க காரியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. இது இருக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்கள்ட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யணும், பிரயோஜனம் படுத்தணும். இப்படி பேச விரும்பணும், இப்படி நடக்க விரும்பணும், இப்படி பழுக விரும்பணும், இப்படி நடந்து சபையில் இப்படி இருக்க ஆரம்பிக்கணும். இப்படியா இருக்கும்போது என்ன செய்யணும், நான் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இன்னும் பெருகும். ஆமென். கொடுத்த மாதிரியே இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த மாதிரி இருக்காது, அது பெருகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பழுகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன காரியம், பி மல்டிப்ளை அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அல்லேலூயா. நீ பழுகி பெருகும்படியாயிரு, நீ இப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லல. கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீ என்ன செய்யணும், ஆமா, பெருக வேண்டும். கொடுத்ததை கொண்டு கர்த்தர் பெருக செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். இல்லாததை கொடுத்தல்ல. கர்த்தர் சொன்னார் என்னன்னு சொல்லி, கிறிஸ்துவுக்குள்ளாக சகலவித ஆவிக்குரிய காரியங்களால் உங்க என்ன பண்ணியிருக்கிறேன், ஆமா, ஆசீர்வதித்திருக்கிறேன். அப்படி சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென், ஆமென். ஒரு gift பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த அமெரிக்கன்ஸ் வந்து நமக்கு அந்த gift பாக்ஸ் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா?
அந்த கிஃப்ட் சமாரிட்டன் பர்ஸ், அல்லேலூயா. அந்த பர்ஸு கொடுத்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசைனா வீட்டுக்கு ஓடி போய் எப்படின்னா அந்த பாக்ஸை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து அதை எடுத்து சுதந்திரித்து அதில் ஆடணும், அதில் பார்க்கணும், பெருமையாய் போய் காட்டணும் இல்லையா? நான் கூட எவ்வளோ முறை அந்த ஃபுட்பால் ஷூ ஒன்று வந்தது, அந்த ஃபுட்பால் ஷூ ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்துச்சேன்னு சொல்லி கால் நோவுனா கூட அந்த ஃபுட்பால் ஷூவை போட்டு போய் ஆடிட்டு காமிச்சிட்டு வருவேன். இதே ஃபால் ஷூ ஏன் அது ஒரு பெருமை, அது கிடைச்சது என்று சொல்லி. அதே போல தான் கர்த்தர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா பிறருக்கு காண்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறருக்கு காட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். அல்லேலூயா. யூ ஹாவ் டு நோ. முதல்ல என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதம் என்னவென்று அறிந்து கொள்ளணும். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? உன்னை ஆசீர்வதித்திருக்கிற என்ன சொல்லுது? கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்லுது? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? எதை நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள் எதுனா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். டங்ஸ்னால் பேசுவது, என்ன? அந்நிய பாஷையினால் பேசுவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, பிரசங்கிப்பது, இன்டர்பிரேட் பண்ணுவது, இதை சொல்லுகிறதை எடுத்து சொல்லுகிறது. இது ஒரு ஆசீர்வாதம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிறருக்காய் ஜெபிப்பது, பிறரை தாங்குவது. ஆனி சொல்லும்போது இன்னும் டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாலே என்று சொல்லி நான் அங்கே உட்கார்ந்து இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் சபையில் அநேகர் எவ்வளோ விஷயத்தை மூடி வச்சு ஐயோ சர்ச்சில் சொல்லிட்டோம், எல்லாருக்கும் சொல்லிட்டோம், பிரச்சனை, ரொம்ப விஷயத்த நம்ம மூடி வச்சு நம்ம வைக்கிறோம். அப்படின்னும் போது இந்த பொண்ணு டக்குன்னு இப்படி அவங்க தங்கச்சி விஷயத்தை ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாலே என்று நான் யோசிக்கும் போது கர்த்தர் என்னிடம் அங்கே பேசினது, அவர் சொன்னது நல்லது. யார்கிட்ட சொன்னா தெரியுமா? நம் சபை மக்கள்கிட்ட சொன்னா. அல்லேலூயா. யார்கிட்ட சொன்னா? நம்ம சபை மக்கள்கிட்ட சொன்னா. ஏன்? நம்ம சபை மக்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அதை அறிந்து அதை குறித்து தவறாய் பேசாமல் அதை குறித்து நன்மையாய் பேசுவார்கள் என்ற ஒரு விசுவாசம் அந்த மக்களுக்குள்ளே. ஆமென். அது நிமித்தமாய் தான் இப்படி இது ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இன்று என்ன கொடுத்தார்? நமக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சபை என்று சொன்னால் பிறர் துக்கத்தை, பிறர் காரியங்களை, பிறர் விஷயங்களை நாம் பறைசாற்றிக் கொள்வோம், நாம் ஒருவருக்கும் மாற்றிக்கொள்வோம், தாங்குவோம். ஏன்? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் தாங்குவது. அந்நிய பாஷை இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, இன்டர்பிரேட் பண்ண முடியாது. இவர்களெல்லாம் கர்த்தர் யாருக்கு விருப்பம் இருக்கிறது, யார் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் கர்த்தர் இங்கே சொன்னார், சகலவித ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரொம்ப ஈஸியான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தாங்குவது. ஆமென். ஒருவர் என்ன செய்வது? தாங்குவது, பலனா இருப்பது. உனக்கு துணையா இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் செய்திருக்கலாம், நீங்க எல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்? உனக்குள்ள ஆவிக்குரிய காரியம் இருக்காமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா இருக்கும்போது சபையின் விஷயங்களுக்காக, சபையின் காரியங்களுக்காக என்ன செய்வீங்க? தாங்குவீங்க. இது ஒரு வகையான ஆவிக்குரிய காரியங்கள். அப்படியே பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு? சகலவித காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் யூ. அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? எடுத்து பிரயோஜனப்படுத்தணும். முதல்ல தேடுங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் அ பிளெஸ்ஸிங். சிலர்கிட்ட பிறகு நல்ல சாப்பாடு செய்து போடுவாங்க, வீட்டுக்கு வந்தால் முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அது பணம் இருக்கிறதுனால, நல்ல உள்ளம் இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல உள்ளம் இருக்கிறதுனால வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல உணவை செய்து போடுவார்கள். அடுத்தவர்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க எவ்வளோ நேரம் பேசினாலும் உட்காந்து கேட்பாங்க. அது ஒரு குணம், அது நல்ல ஒரு குணம். எவ்வளோ நேரம் நீங்கள் பேசினாலும், உன் துக்கம் எவ்வளோ நேரம் நீங்கள் கொட்டினாலும் அதை உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அது ஒரு நல்ல உள்ளம், ஒரு பராமரிக்க நல்ல உள்ளம், ஒரு துக்கத்தை கேட்பது நல்ல உள்ளம், பிறர் மேல் அன்பாக இருப்பது நல்ல உள்ளம். இவையெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஈடாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது உங்களிடம் இருக்கிறது என்ன செய்யுங்க? நீங்கள் தேடுங்க. தேடின பிறகு அதை என்ன செய்யணும் என்றால் அதை இன்னும் வளர்க்க செய்யணும், இன்னும் வளர்க்க செய்யணும், இன்னும் நல்ல உதவி செய்யணும், இன்னும் நல்லா பெருக செய்யணும், இன்னும் நல்லா அன்பாக இருக்கணும். இவைகளை செய்யும் போது கர்த்தரின் காரியம் இன்னும்
உங்ககிட்ட பெருகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல முதல் காரியம், கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னவென்று அறிந்து கொள்ளுங்க. ஆமென். கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்க. என்ன இருக்கு என்கிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளாக சகலவித ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா. அப்ப என்ன கொடுத்தார்? என்ன எதை கொடுத்தார்? இதுவரைக்கும் யாரும் யோசிச்சிங்களா? என்ன கொடுத்து, என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? யோசிக்கணும். கொடுத்தது என்னவென்று தெரியலனா கொடுத்தவரை மறந்துட்டீங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்தது என்னவென்று உனக்கு தெரியலனா யாரை மறந்துட்டீங்க? கொடுத்தவரை மறந்துட்டீங்க. கொடுத்தவரை மறந்ததுனால தான் கொடுத்தது என்னவென்று உனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால அது என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். அதை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புங்கள். அதை இன்னுமா பிரயோஜனப்படுத்த விரும்புங்கள். அப்போது கர்த்தர் கொடுத்ததை நினைவு கூறுவார். உங்களை கொண்டு அவர் மகிமையா இருப்பார். அவர் மகிழ்ச்சி அடைவார். ஏன் உங்கள் அப்பா அம்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை அவங்க இடத்துல அவங்க முன்னே போய் அதில் ஆடும்போதும் அதை உபயோகப்படுத்தும் போதும் உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். சரி, நான் கொடுத்த ஒரு விஷயம் பிரயோஜனம் இல்லாமல் எங்கேயும் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்துக்காக இவன் எது பிரயோஜனப்படுத்துகிறான்ற குஷி சந்தோஷம் உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் இல்லையா? அதே போல தான் தேவனுக்கு அவர் கொடுத்த நல்ல காரியங்களை நீ சரியாய் பிரயோஜனப்படுத்தும் போது உங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிளெஸிங். என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த இனிமைக்குரிய இந்த பூமி மேல் இருக்கிற காரியங்களுக்கான ஒரு ஊற்றாய் இருக்கிறது. என்ன ஊற்று என்று சொல்லி பார்த்தா சமாதானம். என்ன? சமாதானம். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்? உனக்கு சமாதானம். அடுத்தது ஞானம். என்ன கிடைக்கும்? எது இருந்தா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ ஆவிக்குரிய மகளாய் ஆவிக்குரிய மகனாய் இருந்தா இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் கிடைக்காத விஷயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக மக்கள் சமாதானம் இல்லை பாஸ்டர், அநேக மக்கள் எனக்கு புத்தி இல்லை பாஸ்டர், அநேக மக்கள் என்ன நீதியில நடக்கிறதுல பாஸ்டர், அநேக மக்கள் எனக்கு கிருபை இல்லை, எனக்கு பலம் இல்லை, அநேக விஷயங்களை அவர் சொல்லும்போது அதற்கு காரணம் கர்த்தர் கொடுக்கலன்ற அர்த்தம், கொடுத்ததை நீ சரியா பார்க்காததுனால. ஆமென். ஆவிக்குரிய காரியங்களிலே இந்த பூமிக்குரிய எல்லா சகல விதம் பொருட்களும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு சமாதானம். ஆமென். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்போது என்ன உண்டு? உனக்கு சமாதானம். இரண்டாவது ஞானம். என்ன வேணும்? ஞானம் வேணும். பேச ஞானம். யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும் என்று சொல்லி கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கார். ஏன் கொடுத்தார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்ததுனால உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? சமாதானம். மூன்றாவது காரியம் நீதி. என்ன உண்டு? நீதி. you will walk righteous. நீ நீதி உள்ள மகளா இருப்பாய். நீ நீதி உள்ள மகனா இருப்பாய். ஏன்? உனக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. God has blessed you with his spiritual blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்தனால உனக்கிட்ட சமாதானம் இருக்கு, ஞானம் இருக்கு. என்ன இருக்கு? அடுத்தது நீதி இருக்கு. you will be right in everything you do. கர்த்தர் உன்னை நீதியில் நடத்த விரும்புவார். நீ செய்கிறது நீதியில் நடப்பு. ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா அந்த தீர்ப்பு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலத்தான் நாம் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அநேகர் ஏற்றுக்கொள்கிற மனத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்? உனக்கிட்ட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால. ஆமென். இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, பிரசங்கம் பண்ண இடத்திலெல்லாம் அநேக ஜனம் கூடினார்கள். அநேக ஜனம் கூடினார்கள். அவர் பேசுகிறதை விரும்பினார்கள். அவர் பேசுகிறதை கேட்டார்கள். அவர் பேசுகிறதை விரும்பி கேட்டார்கள். ஜாட்டையால் அடிச்சாங்க, வாங்கிக்கினாங்க. ஜாட்டையால ஒதிச்சாரு, வாங்கிக்கினாங்க. ஏன்? அவர் இயேசு. அவர்கிட்ட அந்த ஆவிக்குரிய விஷயம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நீதியின் தேவனாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை நீதியில் நடத்துகிறவராக இருக்கிறார். யூ வில் வாக் ரைச்சஸ். நான்காவது கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம் இருக்கும்போது இந்த பூமியில் என்ன இருக்கும்? உனக்கு கிருபை இருக்கும். இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா சின்ன வயசுல ஒரு செய்தி, மதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு செய்தி கொடுத்தேன் நான். அவர் யாரோட தயவு இருந்தது இயேசுகிட்ட? மனுஷ தயவும் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தயவு இருந்தது? மனுஷனோட தயவு யாருக்கு இருந்தது?
இயேசுவுக்கு மனுஷனோட தயவு இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவங்க அம்மா அவளை அவ்வளகாய் வளர்த்து அந்த பகுதியில் எல்லாம் இருக்கிறவர்கள், வந்தவர்கள், போனவர்கள், பழகினவர்கள் எல்லாம் இயேசுகிட்ட நல்ல தயவு உள்ளவர்களாக இருந்தாங்க. அவரை குறித்து பேசினார்கள், அவருக்கு தேவைகளை சந்தித்தார்கள். ஒரு நல்ல நெய்பராக இருந்தாங்க, ஒரு நல்ல குடும்பமாக இருந்தாங்க. ஏன்? மனிதர்கள் மத்தியில் இயேசுவுக்கு சிறு வயதில் தயவு இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னால், சப்போஸ் யூ கோ டு ஒரு பேங்க்குக்கு போறீங்க, இது ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்க, கர்த்தர் உனக்கு அந்த இடத்துல ஒரு தயவை பாராட்டுவார். ஆமென். ஒரு விஷயத்தை பாராட்டுவார். உனக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் நீ என்ன செய்வ? அலைய மாட்ட. உனக்காய் பேசுகவும், உனக்காய் நடத்துவோம், உன்னை பராமரிக்கிறவும், உன்னை அங்க போய் கொண்டு நிற்க வைக்கவும் ஒருவரை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேற்று இந்த சிடி ஸ்கேன் பண்றதுக்காக என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. நான் போயிட்டு அந்த சிடி ஸ்கேனுக்கு நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த பில்லு பே பண்ணணும், அந்த பில்லை பே பண்ணணும். என்ன செய்யட்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இவ்வளவு நீங்கள் பே பண்ணணும். சரி, என்ன பண்ணட்டும்? இப்போ சிடி ஸ்கேன் பண்ணியே பண்ணணும். சரி, நான் உட்காந்து கொண்டு இருக்கேன். நில்லிட்டு ஃபோன் எடுத்துட்டேன், ஃபோன்பே எடுத்துட்டேன், ஸ்கேனருக்கு பே பண்ணணும். ஸ்கேனருக்கு பே பண்ணும்போது இங்கே ஒரு கை தட்டுது. என்ன? இங்கே ஒரு கை தட்டுது. வெயிட் பண்ணு. என்ன பண்ணு? வெயிட் பண்ணு என்று சொல்லி அவர் வந்து பேசி கொஞ்சம் எனக்கு குறைக்க வச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்க்கலைங்க. 4 நாளாக அந்த ஆள் வரலாங்க. 4 நாளாக அந்த ஆள் வரல. என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஆனால் அந்த இடத்துல போய் நில்லிட்டு நான் பே பண்ணும்போது ஒரு கையினை தட்டிட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லி போய் பேசி நமக்கு குறைக்க செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 5,000 ரூபாய். ஒரு இன்ஜெக்ஷன் எவ்வளோ? 5,000 rupees. நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்தார். முதல்ல பாம்போயாக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா இந்த ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னாங்க, அதனால் ஐயா நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் அப்படின்னு பாபோயாவும் பீனும் என்ன பண்ணாங்க, இந்த இருக்கிற மெடிக்கல் ஷாப்லலாம் போனாங்க. அடுத்து தான் நம்ம சிஸ்டர் ஆஷாக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா சிஸ்டர் இந்த மாதிரி நமக்கு இந்த மெடிசன், இந்த கம்பெனி இதுதான் வேணும்னு. இவங்க சிஸ்டர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெடிசனை எனக்கு அமுச்சு கொடுத்தாங்க. நான் அதை போய் காமிச்சேன். அவங்க ஒத்துக்கலைன்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வெளியே இருந்து மெடிசன் என்ன பண்ண மாட்டாங்களாம், கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன செய்யிட்டேன்? ஒரு மெடிசன் 5,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். நான் சும்மா மெடிசனுக்கு இன்ஜெக்ஷன் இவ்வளோ தான் டப்பாது, இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமேனு யோசிச்சுட்டு என்ன பண்ணட்டும்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது திருப்பம் சிஸ்டர் ஆஷா ஃபோன் பண்ணாங்க. இல்லை பாஸ்டர், இந்த மெடிசன் வந்து ஒரு இடத்துல கிடைக்குது, நீங்கள் சீக்கிரம் சொன்னீங்கன்னா அது நமக்கு கொண்டு வர வைப்பாங்க என்று சொன்ன உடனே அந்த மெடிசனும் நமக்கு குறைந்த விலைக்கு கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் மனிதர்கள் மத்தியில் உனக்கு தயவு பாராட்டுவேன் என்பது. ஆமென். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கல, அவங்க சொன்னாங்க. எதிர்பார்க்கல, கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதே போல தாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நீ வளரும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக வைத்து கொண்டு வருகிறார். அதற்கு முதல் காரியம், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். பெற்றுக்கொண்ட ஆவிக்கிற ஆசீர்வாதத்தை பிரயோஜனம் படுத்தணும். கர்த்தர் கொடுக்கவேன் என்று சொல்லலை, கொடுத்திருக்கிறார். எடுத்து பிரயோஜனம் படுத்து நல்ல உள்ளங்களை வளர்ச்சிக்க, நல்ல ஆவிக்குரிய காரியங்களை வளர ஆரம்பி. அப்படியா நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 1:3 படிங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். யோசுவா 1:3. நான் மோசையோடு சொன்னபடி உங்களுக்கு கொடுத்தேன், வனாந்தரமும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் முன்பாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நின்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கதை என்னன்னா, மோசையோட காலம் முடிஞ்சிச்சு, யோசுவோட காலம் ஆரம்பிக்குது. இப்போ யோசுவா இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்? கொண்டு போய் நிறுத்தணும். அல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் அந்த ஊரை, அந்த தேசத்தை பார்க்கல, இது செய்யல. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? எவ்வளோ பேர் அனுப்புனாருங்க? கானானை பார்த்துட்டு வரும்படியா எவ்வளோ பேர் அனுப்புனாரு? 12 பேர் அனுப்புனாரு. அதில் எவ்வளோ பேர் நல்ல செய்தி கொடுத்தாங்க?
காலேபும் யோசுவாவும். சரியா? 12 பேர். அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. அதில் வந்தவர் 2 பேர்கள் மட்டும் இந்த தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரியா? அப்படியான இந்த தேசத்தை பார்த்தவங்க 2 பேர். ஆனால் இன்னும் யாரும் அதை என்ன செய்யல? சுதந்தரிக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும்னா உங்க கால் அங்க போய் படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தவைகளையும் கர்த்தர் உனக்கு பாராட்டினவைகளையும் கர்த்தர் உன்னை நடத்துகிற தேசத்திலையும் நீ போய் கால் வைக்காம, அதை சுதந்தரிக்காம, அதில் வாழாம, அதில் இருக்காம நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே கர்த்தர் கொடுத்த காரியங்களை நீ பார்க்கணும். கர்த்தர் கொடுத்த காரியங்களை சுதந்தரிக்கணும். கொடுத்த ஆடையை போட்டுக்கணும். அப்பதான் அந்த ஆடையோட மகிமை உன்மேல் இருக்கும். புரியுதுங்களா? கர்த்தர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஆடை போட்டுக்கொண்டால் தான் அந்த ஆடைக்குரிய ஆசீர்வாதம், ஆடைக்குரிய மகிமை, அந்த ஆடைக்குரிய எல்லா வளர்ச்சிகள் உன்னிடம் வளர ஆரம்பிக்கும். நீ அதை போட்டுக்காம அழுக்கு துணியே போட்டுக்கணும் இருந்தா எப்படி ஆவிக்குரிய காரியங்கள், எப்படி மாம்சத்தின் ஆசீர்வாதம், எப்படி உனக்குள்ள வளர்ச்சி, எப்படி நீ கர்த்தருக்கா ராஜ்யம் கட்டுவாய்? ஆமென், ஆமென். மனுஷன் நான் சாவறதுக்குள்ள ஒருத்தராவது நான் சபைக்கு கொண்டு வரணும். ஆமென், ஆமென். எல்லா மனுஷன் எல்லா சபைக்கு இது ஒன்று இருக்கும். நான் சாகிறதுக்குள்ள நான் ஒருத்தராவது எப்படி கொண்டு வரணும்? வாடா சபை வாடா. அப்படி இல்லைங்க. அச்சி சபை கொண்டு வரக்கூடாது. உன்னிடம் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து, ஆமென், உன்னிடம் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா எவ்வளோ அழகா, எவ்வளோ பணிவா, எவ்வளோ அமைதியா, என்ன அழகா எனக்கு ஆலோசனை கொடுத்து, என்ன அழகா பேசுறாங்க. சிஸ்டர் எங்க போறீங்க? எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்களும் வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் நீங்க என்ன செய்யணும்? கொண்டு வருகிற ஒரு காரியத்தை கர்த்தருக்காக ஆயுசு நாள் முடியறதுக்குள்ள செய்யுங்களேன். அல்லேலூயா. அப்போது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீ இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம் பண்ணீங்க. ரோமர் 5:2 முடிக்கிறேன். 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கும் லாக்கியத்தின் விசுவாசத்தை பெற்று நிலை பெற்றுக் கொண்டு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எதால மேன்மை பாராட்டுகிறோம்? நம்பிக்கையினாலே. எதால? நம்பிக்கையினாலே. என்ன கொடுத்ததுனால தெரியுமா? கர்த்தர் கிருபை. faith receives what grace provides. கிருபையினாலே உனக்கு என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. கிருபையில் என்ன உண்டு உனக்கு? விசுவாசம் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை இருக்கிற காலம் எல்லாம், இந்த தயவு இருக்கிற காலம் எல்லாம் உன்னுடைய என்ன வளரும் என்றால் விசுவாசம் வளரும். கர்த்தர் கிருபையினால் மட்டுமே தான் நான் விசுவாசிக்கிறேன். I don't boast about my faith. என் விசுவாசத்தை குறித்து நான் பெருமை சொல்லக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன்னா அது அவர் கிருபையால. ஆமே. சில சமயம் நான் விசுவாசிக்கிறேன் என்ன ஆகுதுன்னா, உன் விசுவாசமே பெரிதா அங்க காண்பிக்கிறாய். அப்படி இல்லாம உன் விசுவாசம் எதால தெரியுமா? அவர் கிருபையால. அவர் கிருபை காட்டலனே என் விசுவாசம் ஒன்றதுக்கும் கிடையாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபையால தான் நான் விசுவாசமா இருக்கிறேன். அவர் கிருபையால தான் நான் நடக்கிறேன். அவர் கிருபையால தான் எல்லாம் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? கர்த்தர் ஆவிக்குரிய காரியம் விசுவாசத்தால் அல்ல, கிருபையால் பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யாரையும் பார்த்து கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய blessing. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He didn't see how you are, எப்படி பாடுற, என்ன செய்யற, என்ன பழகுற, என்ன இருக்கிற, அவையெல்லாம் பார்க்கல. என் மகனி உனக்கு இந்த வெற்றிக்கு ஆசீர்வாதம். ஆமே. என் மகனே, என் மகள், நீ இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது கிருபையால் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாட் பிகாஸ் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. விசுவாசத்தினால் அல்ல, அவர் கிருபையால பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை தினமும் எடுத்து தேடி பிரயோஜனம் படுத்து, வாட் இஸ் மை பிளெஸிங் டுடே? இன்னைக்கான என் ஆசீர்வாதம் என்ன? நான் எதில் கர்த்தருக்கு நல்லவளா இருக்கிறேன்? என்ன நான் கர்த்தருக்கு பண்ணுறேன்? அல்லேலூயா. என்ன பண்ணுறேன்? கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன்? யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். இது வரைக்கும் கர்த்தருக்கு நான் என்ன அவர் கொடுத்தாரு இல்லையா? நான் என்ன கர்த்தருக்காக செய்கிறேன்? கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உன்னோட கூட பேசுவார். உன் உள்ளத்தை திறந்துதா கர்த்தருக்கு? ஆண்டவர், நீ கொடுத்ததை நான் எடுத்து பிரயோஜனம் படுத்தணும். ஆண்டவரே, என்னுடையவைகளை அல்ல, உங்கள் காரியங்களை பிரயோஜனப்படுத்தணும். கொடுத்தாரு என்று சொல்லி எதையும் பிரயோஜனப்படுத்தாதீங்க.
கர்த்தர் எதை கொடுத்தாரோ நல்லவைகளை பிரயோஜனப்படுத்துங்க. அல்லேலூயா. நீதி செய்யுங்க, சமாதானத்தில் இருங்க, ஞானத்தை பெருகி ஞானத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபோன் வந்துச்சு. கர்த்தர் என்ன செய்வா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ என்ன கொடுத்தாரு உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் அது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருக்குள்ளாக கொடுத்தார்? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமென். கிறிஸ்து ஆனவர் பொய் ஆனவர் அல்ல, நம்மோடு கூட வாழ்ந்த தேவனா இருக்கிறார். நான் கட்டுக்கதை சொல்லல, கொடுத்தவர்களும் யாருக்கும் தெரியும், கொடுத்த காரியம் என்னவென்று தெரியும், இருக்குதா இல்லையான்னு தெரியும். அதை எடுத்து என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும். இது என்னால் அல்ல, இது தேவ கிருபையினாலே. அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவன். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அல்ல, இந்த பாடலை பாடும்போது நாம் எழும்பி நின்று காணிக்கை போடலாம். இந்த பாடலை பாடும்போது எழும்பி நின்று நாம் காணிக்கை போடலாம். ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட கர்த்தருக்கு கொடுக்கும் போது பயத்தோடு பணிவோடு கவனமாய் கர்த்தருக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உயர்த்துகிறோம், பரிசுத்தரே உயர்த்துகிறோம். உமக்கு உதவி செய்த தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதித்த தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறியா? அது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு பேசுறியா? அது கர்த்தருடைய கிருபை. நடக்கிறியா? கர்த்தர் கிருபை. வாழ்றியா? கர்த்தர் கிருபை. உயிரோடு இருக்கிறியா? கர்த்தர் கிருபை. அந்த கிருபை ஒன்று விலகாது. அவர் கரம் உனக்கு அதிசயங்களை செய்யும். அவர் கரம் உன்னை தாங்கும். He said in Jesus Christ, I have blessed you with all the blessing. எல்லா சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன். அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரணத்தை பிரயோஜனப்படுத்துங்க. சகலமும் உன்னை தேடி வரும். சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சம்பத்து கர்த்தர் உனக்கு கொடுத்து நீ ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறாய், கர்த்தரை நம்பியிருக்கிறாய். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உனக்கு அவமானம் இல்லை, உனக்கு நிந்தனை இல்லை. உன் கண்ணீரை அந்த கரமே வந்து துடைக்கும். அந்த உன் கண்ணீரை அந்த கரம் வந்து துடைக்கும். இவர்கள் பேசினார்கள், இவர்கள் சொன்னார்கள், கவலை விடாதீர்கள். கர்த்தர் உன் பட்சமாய் பேசுகிறவர், கர்த்தர் உனக்கு நியாயம் செய்கிறவர், கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறவர். அந்த கரம் பெரிய கரமாய் இருக்கிறது. அந்த கரம் சகலத்தையும் செய்கிற கரம். அதில் நீர் ஊற்று வரும், அதில் ஆசீர்வாதம் பெருகும், சகல சமாதானம் நிரம்பி இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வந்தவர்களை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, பாஸ்டரை சுகப்படுத்துங்க. நாங்கள் சென்று போகும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்களை பலன்படுத்துங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் நன்றி அப்பா. என்ன சோர்ந்து போனாலும் நன்றி ஆண்டவரே. உமக்கு சகலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை சுகப்படுத்துங்க, சகோதரி சாந்தாராணியை சுகப்படுத்துங்க, மிஸ்டர் பிரீதாவை சுகப்படுத்துறதுக்காக நன்றி, ஞானதாவை சுகப்படுத்துறதுக்காக நன்றி, சகோதரி ராஜாவை சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி, ஜானி தகவனை சுகப்படுத்தினதுக்காக நன்றி. இன்னமாய் பலவீனமாய் இருக்கிற சகல மக்களையும் தேவன் சுகப்படுத்த போகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, நீ செய்வீர். உங்க கரம் குறையினதல்ல, அது நீடிய இடத்துக்கும் வரும், சகல பாதாளத்துக்கும் வரும், சகல இக்கட்டு இடத்திலும் கரம் வரும். உங்க கரம் குறையினதல்ல, அது சகலத்தையும் செய்கிற கரமா இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலன்படுத்துங்க, சபையின் காரியங்களை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்டிகம் நடக்கிற
இருக்கிற அந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த சபை வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த சபையில வளர்ச்சி பெருக்கம் காட்டும்படியாக கர்த்தர் நடத்துங்க. எங்களுக்குள்ள சபைக்காய் நான் மறிக்கணும். அநேகர் மறித்து அநேகர் சபைக்கு சாட்சியா இருக்கிறது போல இந்த சபைக்கு நான் ஓடணும், இந்த சபைக்கு நான் செய்யணும் என்றான உள்ளத்தை மக்களுக்கு கொடுத்து இவர்களை நீதியில் நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. For now the grace of God, the love of Jesus Christ, and the sweet fellowship of the Holy Spirit be upon every one of us today, especially upon all the sick people of our church, and really upon our pastor and all the believers. God bless you. God bless you. God bless you.